தீபாவளி இறுதிக்கட்ட ஷாப்பிங் செய்வதற்காக புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, புதுக்கோட்டையில இறுதிக்கட்ட தீபாவளி ஷாப்பிங் எப்படி இருக்கு? விவரங்கள் பதிவு செய்யுங்க. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை தற்பொழுதே அந்த கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளது. நாம் தற்பொழுது புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கீழராஜ வீதியில தான் இருக்கோம். இந்த பகுதியில தான் வர்த்தக வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி மட்டுமல்லாமல் கீழராஜ வீதியை சுற்றியுள்ள அண்ணா சிலை, தெற்கு ராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, மேலராஜ வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் வர்த்தக வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகையை மட்டுமே நம்பி புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் வியாபாரிகள் இங்கு தரைக்கடைகள் அமைத்து தீபாவளி விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2-3 தினங்களாகவே புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில இன்று இந்த தீபாவளி விற்பனை களை கட்டி வரக்கூடிய நிலையில இயற்கையும் இந்த வியாபாரிகளுக்கு கை கொடுத்துள்ளது. காலை முதலே பரவலாக அந்த வெயில் முகம் என்பது காட்ட தொடங்கியுள்ள நிலையில் அந்த தீபாவளி விற்பனை களை கட்டி வருகிறது. குறிப்பாக எந்த நாளிலும் இது மாதிரியான கூட்டம் இந்த கீழராஜ வீதி பகுதியில் இருக்காது. தீபாவளிக்கு முதல் நாள் மட்டும்தான் இந்த பகுதியில் இது மாதிரியான கூட்டங்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். அதே போல்தான் இந்த தீபாவளி பண்டிகை நாளை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில இந்த பகுதியில் குவிந்துள்ள பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்துடன் இணைந்து அவர்களுக்கு கேட்கக்கூடிய பொருட்களை பார்த்து வாங்கி கொடுத்து வர்றாங்க. தற்போது இந்த பகுதியில் பொருட்கள் வாங்க வந்த பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா, நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் இப்ப எப்படி இருக்கு? என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க? காமராஜர் 33 வரோம். நாங்கள் புதுக்கோட்டை தான் பூர்வீகம். எங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறப்ப எல்லாம் பெஸ்ட்டாக நல்லா இருக்கு. நாங்கள் எல்லா ஜாமானும் வாங்கி நைட்டிலேருந்து எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் வாங்கணும், போய்கிட்டே இருக்கோம், ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஓகே, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கீழராஜ வீதியில் இந்த தீபாவளி அப்போக்கு தான் இவ்வளவு கடைகள் இருக்கும். நீங்க இந்த தரைக்கடை வியாபாரிகள்ட்ட எல்லாம் ஏதாவது பொருட்கள் வாங்கினீங்களா? ஏன்னா கடந்த 2-3 தினமாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ மழை ஓஞ்சு இயற்கையும் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விற்கிறாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? தோடு, அப்புறம் கைலி, துண்டு, இது எல்லாமே மக்களுக்கு ஏற்ற முறையில் தெளிவான விலையில கொடுக்குறாங்க. அது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். வெளிலதான் மழை பெஞ்சாலும் அந்த மழைக்கு நேரம் தகுந்தாப்புல அவங்க நல்ல விலையில கொடுக்குறாங்க. அதை மக்களும் ஏத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சிறப்பாக அமையும். சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியா பார்க்க போனா இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக காணப்படுது. நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறீங்க? இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்ல போனால் இந்த தீபாவளி மாதிரி எல்லா வருஷமும் வருமானு தெரியாது. ஏன்னா தொடர்ந்து சனி ஞாயிறு லீவு. ஸோ புதுசாக கடை போட்டு இந்த தீபாவளி நம்பியே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இன்னொன்று இந்த தடவை நிறையா புதுசாக வெடியிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து ஈவன் கொடை கூட அவ்வளோ கலராக இருக்குது. ஸோ இந்த தீபாவளி அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான தீபாவளியாக இருக்கணும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ பெண்களுக்கு தேவையான பல பொருட்கள் இருக்கு. அழகுசான பொருட்களாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும். இந்த வருஷம் என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு? இனிப்பு பலகார வகைகள்லாம் வாங்கிட்டீங்க? இனிப்பு பலகார வகைகள்லாம் நிறைய வாங்கியாச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய தோடு வகைகள், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. எல்லாமே நாங்கள் நைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி தீபாவளி டு ஆல். தொடர்ச்சியாக பார்க்க போனால் இந்த பகுதியில் நேரத்திற்கு நேரம் கூட்டம் அதிகரித்தே காணப்பட்டு வருது. குறிப்பாக பார்க்க போனால் இனி வரக்கூடிய மாலை நேரங்களிலும் இந்த பகுதியில் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு கிராமப்புறத்திலிருந்தும் ஏராளமானோர் இந்த பகுதியில் குவிந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை குடும்பத்துடன் இணைந்து ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்து வாங்குறாங்க. குறிப்பா பார்க்க போனா இந்த புதுக்கோட்டை கீழராஜ வீதியில தான் ஆடை முதல் ஆபரணம் வரை, அதே போல பெண்களுக்கு தேவையான அழகுசான பொருட்கள், காலணிகள், அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் என அனைத்துமே கிடைக்கும். அதே போல பலகார வகைகள், இனிப்பு வகைகள்னு என அனைத்து பொருட்களும் இந்த பகுதியில் கிடைக்கக்கூடியதுனால இந்த பகுதியில் ஏராளமானோர் குவிந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட தற்பொழுதே தயாராகி வருகின்றனர். அதே போல கூட்டம் நேரத்திற்கு நேரம் அதிகரிக்கிறனால இந்த பகுதியில் ஏற்கனவே 100 இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறையினர் அமைத்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல கீழராஜ வீதியில மட்டும் 3 கண்காணிப்பு கோபுரங்கள், உயர் கோபுரங்கள் அமைத்து அதிலையும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல காவல்துறையினர் சீருடை இன்றியும் இந்த திருட்டு சம்பவங்கள் உள்ளிட்டவற்றை தடுப்பதற்கு கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மேலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் ஏன்னா தங்கத்துடைய விலை 1 லட்சம் ரூபாயை நெருங்கி வரக்கூடிய நிலை, தங்க நகைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும், கொண்டுட்டு வர குழந்தைகளை அழைத்துட்டு வர குழந்தைகளை கண்காணிப்பிலே வைத்துக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.